இப்ப நீங்க ரீசென்ட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாரு அப்டின்னா, குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து பிஹெச்டி வாங்குனவரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நெறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்தவரு. அதுவும் இல்லாம அதுல நெறைய ரிசர்ச்சும் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கவியோரின் குடிக்கிறதுனால நமக்கு வந்து ஃபீவர்லாம் சரியாகுது. அதுல நெறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கிறாரு. நெறைய ஸ்டடீஸ்ல வந்து கவியோரினுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக், கேன்சரை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கவியூரினுக்கு மட்டும் இல்லாம நிறைய விலங்குகளோட யூரின்லயும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்விட்ரோ பேஸ்டு ஸ்டடீஸ் மட்டும்தான். இன்விட்ரோ பேஸ்டு ஸ்டடீஸ்னா என்னன்னா, லேப்ல ஒரு டெஸ்ட் டியூப்லயோ இல்ல ஒரு கல்ச்சர் மீடியாலயோ பாக்டீரியா இல்ல ஃபங்கஸை வந்து வளர வச்சு அது வந்து கவியூரின் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுதா இல்ல அது வந்து கொல்லுதா அப்படிங்கிறது தான் இன்விட்ரோ ஸ்டடீஸ். ஆனா மனுஷங்க மாட்டோட கோமியத்தை குடிக்கிறதுனால அவங்களுக்கு காய்ச்சல் வராதுன்னோ, கேன்சர் நோயை குணப்படுத்துதுன்னோ இல்ல உடம்புல வேற எந்த தொந்தரவும் வராதுன்னோ அறிவியல் சான்று எதுவுமே கிடையாது. சொல்ல போனா மாட்டோட கோமியத்துல 73 வகையான பாக்டீரியாஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாக்டீரியா ஈகோலை. நம்ம மாட்டோட கோமியத்தை டைரக்டா எடுக்கும் போது அது வயிற்றுக்குள்ள போய் நிறைய ஸ்டொமக் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால மாட்டோட கோமியம் வந்து ஒரு மருந்துன்னோ அதை குடிச்சா எந்த நோயும் வராது அப்படின்ட்டு அதை டைரக்டா குடிக்காதீங்க.